ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோடு உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீடூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு மூலவர் யார் பார்த்தீங்கன்னா சோமநாதராகவும் அருள் சோமநாதரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இறைவி பார்த்தீங்கன்னா வேயூர் தோழியம்மையாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. ஆதித்ய அபாய பிரதாம்பிகாவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா மகிழ மரம். தீர்த்தம் 9 தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற 21வது தலமாக அந்த தலம் பார்க்கப்படுது. அது மட்டும் அல்ல, தேவார பாடல் பெற்ற காவிரி வடக்க தலத்தில் இந்த தலம் 21வது தலமாகவும் நமக்கு பார்க்கப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக நமக்கு அருள் படைப்பது மிகவும் சிறப்பாக இருக்குது. ஆவணி மாதத்தில் இங்கே சூரியன் இறைவன் மீது படுவது மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுது. இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்புனாக்கா, செய்த தவறுகளை மன்னிப்பு வேண்டிக் கொள்ள இந்த ஆலயம் சென்று இறைவனை வணங்குவதாக ஒரு ஐதீகம் கூறப்படுது. அது மட்டுமல்ல, திருமண தடை, புத்திர தோஷம் உள்ளவர் இந்த ஆலயத்தை சென்று இறைவன் வழிபட்ட அனைத்தும் நிவர்த்தியாகவும் சொல்லப்படுறாங்க. இப்போது தலப்பெருமை என்னன்னாக்கா, தன்மத சுதன் என்ற அசுரன் முன்வினை செஞ்ச பாவத்தால் பார்த்தீங்கன்னாக்கா நண்டாக பிறக்கிறார். நண்டாக பிறக்கும்போது அப்போது பாவ விமர்சனம் வேண்டி நாரதர்கிட்ட ஒரு சென்று முறையிடுறார். தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு, தன்னுடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து என்ன பண்ணுன்னு நாரதர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. நாரதர் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டினாக்கா நீங்கள் பாவ விமர்சனம் பெறலான்னு சொல்கிறாங்க. நாரதரை ஆலோசனை கேட்டு தன்மசு என்ன பண்ணுறாரு, இந்த ஆலயம் சென்று சிவனை வழிபடுறாரு. சிவனை வழிபடும்போது சிவன் பார்த்தீங்கன்னாக்கா வழிபடுறாரு. எப்படின்னாக்கா, இந்த காவிரி ஆற்றில் போய் சென்று குளிச்சுட்டு சிவபெருமான் நினச்சி தவம் செய்கிறாரு, பூஜை செய்கிறாரு. இவருடைய பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமானுக்கு அவருக்கு காட்சி அளித்து அவருக்கு பாவ விமர்சனம் அளிக்கிறாரு. அது மட்டுமல்லாத தன்னுடைய ஐக்கியமாகறதுக்கும் ஒரு வழி சொல்கிறார். எப்படின்னாக்கா, தன் லிங்கத்தில் குடைஞ்சி உள்ளே போய் அவர் ஐக்கியமாகிறதாலும் அவருக்கு ஒரு வழி சொல்கிறாங்க சிவபெருமான். அப்படியே இந்த தன்மசூதன் என்ன பண்ணுறாங்க, சிவலிங்க துளைச்சி அங்கே போயிட்டு லிங்கத்துக்குள்ளே அவர் ஐக்கியமாகிறார். இன்றளவும் நன்று செல்வது அந்த வாசல் அந்த லிங்கத்தின் மேல் இருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இங்கே கற்கடை பூஜை செய்கிறாங்க. இந்த தன்மாசு நண்டாக பாவமர்ச்சனை பெற்றார் இல்லையா, அதுக்காக இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கற்கடை பூஜை செய்வது சிறப்பாக வருது. அது மட்டும் அல்லாமல் சூரியன் அம்பாளை வழிபடுறாங்க. வேயுர தோழி அம்மனை வழிபடுறாங்க. அப்படி சூரியனை வழிபட்டதால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய அபாய வரதாம்பிகாவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரன் பூலோகம் வராரு. பூலோகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் தினமும் சிவ பூஜை செய்வது வழக்கம். அப்படி பூலோகத்தில் அன்றைய தினம் சுற்றி தேடி பார்க்குறாரு. அவர் கண்ணு கெட்டினது எங்கே சிவலிங்கம் கிடைக்கல. இருந்தாலும் அவர் சிவ பூஜை செய்வது அவர் வழக்கம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாரு, காவிரி ஆற்றில் சென்று குளிக்கிறாரு, நீராடி என்ன பண்ணுறாரு, அந்த காவிரி மணலை அள்ளி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அங்கேயே காவிரி கரையிலேயே பூஜை செய்கிறாரு. பூஜை செஞ்சுட்டு பார்க்குது சிவலிங்கத்துக்கு கலைக்கலாம் பார்த்தா சிவலிங்கம் கலைக்கலாம், அப்படி சுயம்பா நின்றது. அதனால தான் அவர் இந்திரன் வழிபட்ட லிங்கம் அவர் தன்னுடைய கையாலே பிரதிஷ்டை செஞ்சார் இல்லையா, அந்த கைத்தடமும் இந்த லிங்கத்து திருமணிலே இன்றளவும் இருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அப்படி சிறப்பு பெற்ற தலை தான் இந்த நீடூர் சோமநாதீஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிங்க நீடூரில் இருக்கிற சோமநாதீஸ்வரரை சென்று வணங்கி தன் முன்வினை செய்த பாவத்தையும் இன்றளவு தெரியாமல் செய்த பாவங்களை போய்க்கொள்ள இங்கு இறைவனை வழிபட்டு பாவ விமர்சனம் பெறுங்க.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாள் வாழ்க வாழ்கன்ட்டு ஈசனடி வாழ்கன்னு சொல்லி இறைவனை வேண்டி இறைவர் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.